ஹை டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராகன் படத்தோட மூவி ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படத்தில் நடிச்சிருக்காப்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியூட்ஸ், இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட மூவி டைரக்டர்னா அஸ்வத் மாரிமுத்து, அப்புறம் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். இந்த படத்தோட காஸ்டிங் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் மிஸ்கின் சார், ஜிவிஎம் சார், அப்புறம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினா நம்ம கயடு தெலுங்கு ஆக்ட்ரஸ் அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கொடி படத்துல நடிச்சிருந்தாங்களே அவங்க தான் கொடி, அப்புறம் பிரேமம். அதுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் சார், அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா லைக் நம்மளோட ஏட்டையா போலீஸ் நெப்போலியன். ஸோ இவர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம விஜய் சித்து, அப்புறம் அர்ஷத் கான்லாம் நடிச்சிருக்காங்க இந்த காஸ்டிங்லாம். ஸோ இந்த படத்தோட காஸ்டிங்னா இவங்க எல்லாரும் தான். இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூ, அப்புறம் ஸ்டோரி லைன், அப்புறம் ஸ்கிரீன் பிளே, அப்புறம் மியூசிக் பிஜிஎம்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, அப்புறம் காஸ்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ கைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிதிஷ் லைக் நம்ம படம் பார்த்தோம். லைக் நேத்தே நம்ம ரிவ்யூ போட்டிருக்கணும், ஏன்னா நேற்று நாங்கள் படம் பார்க்கல. ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் படம் பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு வீடியோ எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடுன்றதுக்காக லைக் வேகமாவே ஷூட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த படத்தோட லைக் கதை எப்படி கொண்டு போயிருக்காங்க, ஸோ இந்த படத்தோட கதை அப்புறம் காஸ்டிங்லாம் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றது நம்ம நிதிஷ்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிதிஷ் சொல்றான். எல்லா பேர் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா படிச்சா மட்டும் தான் வேலைக்கு போக முடியும், உனக்கு பொண்ணு கிடைக்கும், நீ அப்பதான் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லயும் நம்ம உன் வீட்லயும் சொல்லிருப்பாங்க, என் வீட்லயும் சொல்லிருப்பாங்க. அந்த ஹீரோவோட லைஃப்லயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. ஆனா ரியாலிட்டி பார்த்தனா அந்த மாதிரி இல்லவே இல்லை. அந்த ஹீரோவோட கேரக்டர் அப்படிதான் திங்க் பண்ணியிருக்கு. நம்ம கெத்தா இருந்தா மட்டும்தான் இந்த சொசைட்டில நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் திங்க் பண்ணியிருக்கு. எப்படி போகுதுன்னா கதை, காலேஜ் போன பிறகு ஸ்கூல்ல இருந்த மாதிரி சுத்தமாவே இல்லை அந்த கேரக்டர். கெத்துக்காண்டி ஹரியர் நிறையா வைக்கிறது, கிளாஸுக்கு சரியா போகாம அட்டண்டன்ஸ் 7% தான் இருக்கு. அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேரக்டர் எப்படி போகுதுன்னா அந்த கேரக்டர் அந்த காலேஜை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. போங்கடா, எனக்கு உங்க காலேஜே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த டிகிரியே வேணாம், இந்த டிகிரி இல்லாம நான் சர்வே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்புது. ஃபர்ஸ்ட் அதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா லைக் இதுதான் கெத்து அப்படின்ட்டு மைண்ட் அளவுல ஃபிக்ஸ் ஆயிட்டு லைக் காலேஜ் டிகிரி ஃபியூச்சரை பத்தி எதையுமே யோசிக்காம, ரியாலிட்டியை பத்தி எதுவுமே யோசிக்காம அந்த கேரக்டர் சிம்பிளா ஐடிங் கார்டை தூக்கி எரிஞ்சிட்டு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுச்சு. இந்த படத்துல என்னன்னா ஆஃப்டர் காலேஜ் நம்ம சேட்டை பண்ணிட்டு வந்துருப்பாப்ல, கெத்து காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரியாலிட்டி மூஞ்சிலே சிறுபால் அடிக்குது நம்ம ஹீரோக்கு. ஏன்னா லைக் ஒரு கம்பெனிக்கும் போக முடியாது. எப்படின்னா ஒரு கம்பெனிக்கு போனா என்னது, டிகிரி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் வேணும். அதை வச்சுதான் வேலைக்கு அப்ளை பண்ணி சரி காலேஜ் படிச்சிருக்கான் முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு அத்தாரிட்டி, ஒரு என்ன சொல்ல, ஒரு சாட்சிக்கு ஒண்ணு அதுதான் இருக்கும். ஸோ இதை கொடுத்து தான் போகணும். நம்ம தலைவர் இது எந்த வேலையுமே கிடைக்காம அப்படியே என்ன பண்ணுவாப்புல, வீட்டுல போய் சொல்லிக்கிட்டு இங்க நம்ம கேரக்டர் என்ன பண்ணுனா லைக் ஃப்ரெண்ட்ஸ்ட் எல்லாம் சம்பள காசு ஒரு 2 ரூபா 3 ரூபா கிட்ட அடை போட்டு வீட்டுல குடுக்கறது, அப்புறம் ஹாலி கிட்ட கொஞ்சம் காசு வாங்குறது, எனக்கு இது பண்ணி கொடு அது பண்ணி கொடு சொல்லிட்டு கேட்கறது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, அவனோட லவ் பண்ண பொண்ணே போடா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு நீ இந்த இதுக்கு கரெக்டா இல்ல, நீ லைஃப்லயே ஃபெயில் ஆயிட்ட, ஒன்ன நான் மேரேஜ் பண்ணனா என்னோட லைஃபே மைனஸா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை மேரேஜ் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு கிளம்பிடுது. ஸோ இந்த இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா சரி விட ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா லைக் என்னது பிரேக்கப் ஆன இது தாங்க முடியாம நம்ம ஹீரோ என்ன வெக்ஸ் ஆயிராப்ல, டிப்ரெஷனுக்குள்ள போயிடறாப்ல. டிப்ரெஷனுக்குள்ள போய் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம மோட்டிவேஷனல் ஸ்னேகா வராங்க, டாக்டர். ஆமா அக்கா வராங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏன் லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுல கிடைக்கீங்க, உங்களுக்கு வீட்டை பாரா உங்களுக்கு எல்லாருக்குமே பெத்தவங்க தான், பெத்தவங்க தாண்டி தான் மத்த எல்லாமே.
பெத்தவங்களுக்காக வாழுங்கடா பேர பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்னேகா அப்புறம் வந்து இல்லாம மோட்டிவேஷன் கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீ வந்து வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, அந்த பொண்ணு முன்னாடி வந்து நல்லா போய் நில்லுன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அவனோட நான் 1 ரூபா அதிகமா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து கிளம்பி போயிடுறாரு. அதே மோட்டிவேஷன் வந்துட்டு அந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியில போனோடனே வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல. ஏன்னா நம்மள்ட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்ல. டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் 48 ஹரியர் இருக்கு. உட்காந்து 48 ஹரியரே உட்காந்து பாஸ் பண்ணணும். வந்துட்டு எப்படி சம்பாதிக்கணும் நம்மளால சுத்தமா வந்து தெரியல. தலையை உட்காந்து மண்டையை போட்டு கசைக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து எப்படா வந்து இவ்வளவு காசு வந்து சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரக்கை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு லைக் வந்து மோட்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியல நம்ம ஹீரோக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, அதாவது கூட்டத்துல ஒரு கருப்பாடு ஒருத்தர் இருப்பான். அந்த கருப்பாடு ஒரு ஐடியா சொல்லுவான். அது எப்படி இருந்தாலும் வந்து என்ன சொல்ல, அந்த ஐடியா வந்து நேர்மையா இருக்காது, ஃப்ராடுத்தனமா தான் இருக்கும். அது மாதிரி என்ன அந்த ஃப்ராடுக்காரன் வந்து சொன்னதை கேட்டு இந்த ஃப்ராடுக்காரன் என்ன பண்றான்னா ஒரு சர்டிபிகேட்டை வந்து ரெடி பண்றான். ஸோ ரெடி பண்ணிட்டு ஒரு கம்பெனியில வந்து அந்த சர்டிபிகேட்டை கொடுத்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறான். லைக் எப்படி ஜாயின் பண்றேன்னா, அந்த இன்டர்வியூலயுமே வந்து நம்ம தலைவர் வந்து டக்கால்ட்டி வேலையை காமிச்சுதான் வந்து சேர்றாப்புல. சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படியோ வந்து நம்ம பிரின்சிபல் ஐயாவுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் அங்க பிரின்சிபலுக்கும் நம்ம ஹீரோ சாருக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போது, இந்த மாதிரி எல்லாருமே அவன் படிச்சுட்டு போய் நேர்மையா உட்காந்து வேலை கிடைக்காம இருக்கான். நீ வந்து என்னன்னா காசை கொடுத்து நீ வந்து சர்டிபிகேட்டை வாங்கி போடுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால வந்து பேசி விட்டுறாப்ல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, லைக் அப்ப வந்து நம்ம ஹீரோ சொல்றாருல, சார் நான் முந்தி மாதிரிலாம் இல்லை, இப்ப நான் திருந்திட்டேன். அப்பெல்லாம் வந்து என்ன சொல்ற கெத்துன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து திருந்தி எனக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சார் அழுகாத குறை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் ஐயா என்ன பண்றாப்லனா, சரி ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த 3 மாசத்துக்குள்ள எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டேன்னா அவனை நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஸோ இதுக்காக நம்ம ஹீரோ வந்து லைக் வந்து காலேஜ் லைஃப்ல முடிக்க முடியாததை லைக் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து காப்பாத்திக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல என்ன பண்றாப்லனா, லைக் வந்து நம்ம மாட்டிக்கிட்டா ரொம்ப இதா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து 3 மாசம் வந்து உட்காந்து எஃபர்ட் போட்டு படிக்கிறாப்ல. படிச்சு தியேட்டர்ல போய் பாருங்க, கதையே கிடையாது. வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து இந்த ரியாலிட்டிய லைக் இவ்வளவு நாள் கெத்துன்னு சொல்லிட்டு பண்ணதை வந்து ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டு முடிக்கிறது தான் இந்த படத்தோட ஓவரால் கதையே. லைக் நம்ம என்ன சொல்ல, லைக் இதுல வந்து நிறைய வந்து என்ன சொல்ல பசங்களுக்குலாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா, ஸ்கூல் டைம் முடிச்சக்கு அப்புறமும் காலேஜ் டைமும் வந்து காலேஜ் லைஃபுமே இம்பார்ட்டன்ட் தான். லைக் வந்து என்ஜாய் பண்றப்போ என்ஜாய் பண்ணுங்க, ஆனா கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். லைக் நம்ம வந்து படிச்சு நம்ம வந்து நான் என்ன சொல்ல ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து என்ன சொல்ல ஒரு வேலையே கிடைக்கும். படிங்க படிக்காம போங்க அதெல்லாம் வேற விஷயம். பட்னா பாஸ் ஆகிருங்க. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கோங்க. இந்த இந்த என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டலா வந்து இந்த கெத்து லைக் இதுதான் கெத்து அதுதான் கெத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுத்துவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிருவாங்க. கடைசி வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து வேலை கிடைக்காம லைக் வந்து லைக் அழுதுகிட்டு இருக்காது. ஸோ இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. லைக் வந்து இதுல கெத்து காமிக்கிறத வந்து மோட்டிவா எடுக்காம அந்த படத்தோட ஃபுல் மீனிங் என்னது, லைக் வந்து படிச்சாதான் பரமா நமக்கு வந்து வாழ்க்கையே, நம்ம ஃபியூச்சரே வந்து நம்ம என்ன சொல்ல வீட்டுல அம்மா அப்பா கிட்ட மட்டும் போய் மட்டும் சொல்லாதீங்க. எதுனாலும் போய் சொல்லுங்க. ஏன்னா நீங்க யாருக்கிட்ட போய் சொன்னாலும் வந்துட்டு அவன் வந்து ஃபேக்கா தான் கண்டிப்பா இருப்பேன். ஆனா அம்மா அப்பாட்ட போய் சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப்பா இருப்பாங்க. சரி விட்றா பாத்துக்கலாம்டா, நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணலாம்டா சொல்லி இது பண்ணுவாங்க, பேக்கப்பா இருப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வீட்லயும் போய் சொல்லிட்டு வெளியிலயும் போய் சொல்லிட்டு இததான் வந்து இந்த படத்துல வந்து காட்டுறாங்க. வீட்டுல வந்து அம்மா அப்பா வந்துட்டு வீட்டுல அம்மா அப்பா வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க வீட்லயும் அப்படிதான், எல்லா பேர் வீட்லயும் அப்படிதான். வீட்டுல நம்ம அம்மா அப்பா வந்து வேலைக்கு போய் படிக்க வைக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஃபேக்கா வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த படத்தோட டெத்தை வந்து நான் வந்து அப்படிதான் பாக்குறேன். அம்மா அப்பாட்ட வந்து ஃபேக்கா வந்துட்டு இருக்காதீங்க. இததான் வந்து டைரக்டர் வந்துட்டு இவ்வளவு தெரிய வந்து சொல்ல வந்திருக்கு இந்த படத்துல. அதுவும் இல்லாம லைக் வந்து இந்த படத்துல என்னன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது வந்து எப்பயுமே வந்து 4 பேரை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா, அது முக்கியமா வந்து வீட்டுல இருக்கவங்கள நம்ம அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ அந்த இதையும் இதுல வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் சேம் டைம் லைக் இந்த படத்துல லைக் வந்து நீங்க எதுவா இருந்தாலும் நல்ல வழியில இது பண்ணுங்க.
லைக் வந்து அதாவது இப்போ சர்டிஃபிகேட்லாம் ஏமாத்துறதுலாம் இட்ஸ் நாட் அ குட் திங். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். லைக் இதெல்லாம் வந்து சுத்தமா பண்ணக்கூடாது. இது படத்துல காமிச்சிட்டாங்க, ஓகேவா? பட் ஆனா ரியல் லைஃப்ல இது பண்ணோம்னா 8 கம்பி இருக்கும். அதுல போய் கீழே உட்காந்துருக்க வேண்டியதான் இங்க ஜட்டியை போட்டுட்டு. சாத்துன்னு சாத்திடுவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ படத்துல அப்படி காமிக்கிறாங்கன்னா லைக் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் காமிக்கிறாங்களே தவிர இது பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே பண்ணணும். காமிக்கல. ஆமா. இப்படி ஒரு வழியுமே கிடையாது. இது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த 8 கம்பி எண்ண வேண்டியதுதான். ஸோ ஓவராலா வந்து இந்த படத்தோட ரிவ்யூ இதுதான். ஸோ இந்த படத்தோட காஸ்டிங்லாம் வந்து எப்படி நிதிஷ் வந்து கொடுத்துருக்காங்க? அந்த கதைக்கு கரெக்டா இருக்கா? காஸ்டிங்லாம் வந்துட்டு எந்த இடத்துலயுமே மிஸ் ஆகல. எப்படி சொன்னா, ஒரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும், பெரிய கேரக்டரா இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் வந்துட்டு கதைக்குள்ளதான் இருக்கு. இப்ப விஜய் சித்து கேரக்டர்லாம் நம்ம வந்து வீடியோல வந்துட்டு வேற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா வந்து கதைன்னு வரும்போது சித்துவோட கேரக்டர்லாம் செம்மையா இருக்கு. தலைவர் வந்து மிரட்டி இருக்காப்ல. ஆமா, லிட்டரலா வந்து யோசிச்சு பாருங்க. அந்த ஃப்ரெண்ட் ரோலுக்குலாம் வந்து நடிகர்லாம் செம்மையா இது பண்ணிருப்பாப்ல. அண்ட் வந்து நம்ம அர்ஷத் கான், குட்டி பள்ளினே சொல்லலாம் நம்ம அர்ஷத் கானை. லைக் வந்து என்ன சொல்ல, பிரதீப் ரங்கநாதனை இன்ஸ்பயர்டா ஒரு எடுத்து ரோல் அதுல ஒரு மாடல் சில வேலையெல்லாம் பண்ணிருக்காப்ல. ரோல் மாடலா எடுத்து ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுவாப்ல. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது படம் வந்து ஒரு தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஆமா, ஒரு படம். ஸோ படம் தான். எல்லாருமே வந்து போய் பாருங்க. அண்ட் வந்து அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து தமிழ் மூவி நடிக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம தெலுங்கு ஆக்ட்ரஸ் கயடு, அவங்களுமே வந்து புதுமுகம் தான். நம்ம தமிழுக்கு புதுமுகம் தான். இது வரைக்கும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து புதுமுகமா தெரியுறாங்க. அண்ட் நம்ம ஜிவிஎம் சார் ஒரு எம்என்சி கம்பெனியோட ஆமா இதுவா இருக்காரு, ஹெட்டா இருக்காரு, ஹெட்டா இருக்காப்ல. அடுத்து நம்ம மிஸ்கின் சாரும் வந்து பிரின்சிபலா வந்து நல்லா ரோல் பண்ணியிருக்காப்ல. ஆக்சுவலா வந்து மிஸ்கின் சார் தான் அங்க படமே. மிஸ்கின் சார், பிரதீப் ரங்கநாதன். அப்புறம் வந்து இன்னொரு ரோல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ட்விஸ்ட். ஸோ நீங்க வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிதிஷ், இந்த படத்துல காஸ்டிங்லாம் வந்து இந்த கதையோட எப்படிலாம் வந்து பெர்ஃபெக்டா வந்து இருக்காங்களா, இல்ல ஏதாச்சும் பிசுறு தட்டி இருக்கா? காஸ்டிங்லாம் நீ பார்க்கும்போது ஸ்டோரியை விட்டு கொஞ்சம் கூட வெளியே போல. எப்படின்னா சின்ன கேரக்டரா இருக்கட்டும், பெரிய கேரக்டரா இருக்கட்டும், எந்த ஒரு கேரக்டருமே வந்து ஸ்டோரி விட்டு வெளியே போல. ஒரு நம்ம விஜய் சித்துலாம் வந்து நம்ம வீடியோல வந்துட்டு வேற மாதிரி பார்த்துருப்போம். ஆனா படத்துல நீ பார்த்தனா கொஞ்சம் கூட அந்த அவர் நீ வீடியோல பாக்குறதுக்கு படத்துல பார்க்க டிஃப்ரெண்ட் அப்படியே தெரியுது. கதையை விட்டு கொஞ்சம் கூட வெளியில போல. தேவையில்லாத காமெடி எங்கேயுமே வரல. படத்தோட அந்த கதையோட காமெடி சேர்த்த மாதிரி சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து நம்ம அர்ஷத் கானும் வந்து குட்டி பள்ளியா வந்து நம்ம ஹீரோ வந்து ரோல் மாடலா எடுத்து நம்ம ஒரு சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஜிவிஎம் சாரா இருக்கட்டும், அப்புறம் மிஸ்கின் சாரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து நல்ல ரோல் பிளே பண்ணிருந்தாங்க. முக்கியமா வந்து இந்த கதையை வந்து திருப்பு முனை ஆக்குறது நம்ம மிஸ்கின் சார் தான். அடுத்து செகண்ட் ஹீரோயினுக்கு அப்பாவா கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாப்ல. நல்ல ரோல் பிளே பண்ணியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன், அவங்களுமே வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இவங்க நம்ம தெலுங்கு ஆக்ட்ரஸ் கைடுவா இருக்கட்டும், அவங்களுமே வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அந்தந்த பார்ட்டுக்கு வந்து அவங்களோட பெஸ்ட் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. படமும் வந்து தியேட்டர் வாட்சபிள் தான், நல்ல படம் தான். ஸோ வந்து ரோல் பிளே பண்ணவங்களும் நல்லா ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டு வந்து அப்படியே நிறைய பேர் நம்ம நெப்போலியன் சார், உங்களுக்கே இது கைதி படத்துல நெப்போலியன் நடிச்சிருப்பாரு நம்ம ஜார்ஜ் சார். அவருமே வந்து இந்த படத்துல நல்லாவே ரோல் பிளே பண்ணியிருக்காப்ல. நம்ம ஹீரோவோட அப்பாவே அவர் தான். நல்ல ரோல் அவர். அதுக்கப்புறம் ஓவராலா வந்து கேஸ்டிங் பார்க்கணும்னா மூவியோட நல்லாவே ரிலேட் ஆகி போயிருந்துச்சு. ஸோ இந்த படத்துல ஸோ வந்து காஸ்டிங் வந்து ஒன்று வந்து என்ன சொல்ல, லைக் வந்து ஒண்ணுமே மிஸ் மேட்ச் ஆகல. படம் வந்து அப்படி காஸ்டிங் என்னடா இது படத்துக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி அது எதுவுமே போல. எல்லாமே வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க ரோல் பிளே வந்து பெஸ்டா பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ படமும் வந்து நல்லாதான் இருந்துச்சு. ஸோ நிதிஷ், அடுத்து நம்ம வந்து சரி கதையை பார்த்தாச்சு, காஸ்டிங் வந்து அந்த ரோல் பிளே இவங்கலாம் எப்படி பண்ணாங்க அதையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும்ல. ஸோ அதை பத்தி சொல்லிடு. பாசிட்டிவ் நான் வந்துட்டு எதை பாக்குறேன்னா, ஸ்டோரி வைஸா வந்துட்டு எந்த ஒரு லேக்குமே இல்லை. இப்போ ஒரு படம் வந்து 2.5 மணி நேரம் படம். ஸ்டார்டிங்ல நாங்க போய் தியேட்டர்ல போய் உட்காடுறோம். ஆனா வந்து கொஞ்சம் கூட லேக் இல்லை படம். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து இன்ட்ரோல் பிளாக்லாம் பார்த்தா தரமான ஒரு பிளாக். இன்ட்ரோல் பிளாக்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு படத்துல வந்து மெசேஜ் இருக்கு, காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம பிரதீப் வந்து ஆக்டிங் வந்து பிச்சிருக்காப்ல.
அதுதான் சொல்ல போகணும்னா. இன்னொன்னு ம். சொல்லணும்னா வந்துட்டு நிறைய வந்து ஒரு அந்த காலேஜ் பசங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்து நிறைய இருக்கு. டிகிரி முக்கியம், நீங்க போய் படிக்கணும், வீட்டுல வந்து ஃபேக்கா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த படத்துல நான் வந்து ப்ளஸ்ஸா பாக்குறேன். ஸோ வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து என்னன்னா லாஜிக்கலா வந்து உங்களால வந்து லைக் ஒரு என்ன சொல்ல ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அது வந்து ஒரு இன்டர்வியூ ஐ மீன் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூ லெவல்ல நீங்க வந்து செலக்ட் ஆக முடியாது. இது ஆக்சுவலா நெகட்டிவ் சைடுன்னு சொல்றதை விட ஒரு என்ன சொல்ல இதுவுமே ஒரு அவேர்னஸ்க்கு தான் சொல்லியிருப்பாங்க. லைக் இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்ல ஜாயின் பண்ண முடியாது ஆக்சுவலா. இது நெகட்டிவ் ரோல்ல எதுக்கு சொல்றேன்னா இது வந்து லாஜிக்கலா இது வந்து பண்ண முடியாது. ஒரு லாஜிக்கலா வந்து இது ஒரு எரர் தான். ஸோ அதனால வந்து இது ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் அந்த சீனே வச்சிருப்பாங்க. பட் ஆனா லாஜிக்கலா இது வந்து கிடையாது. ஆக்சுவலா நிறைய ஒரு சில லாஜிக்கல் எரர்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதெல்லாமே தான் வந்து இதுல வந்து நெகட்டிவா நான் வந்து சொல்லுவேன். ஆனா அந்த லாஜிக்கல் எரரும் வந்து ஸ்டோரியோட இருக்கனால உங்களுக்கு பெருசா அது வந்து மைனஸாவே தெரியாது. இது வந்து நாங்க மைனஸ்ன்னு சொல்லணுமே சொல்றோம். ஆனா படம் வந்து என்ன பொறுத்தவரையும் லவ் டுடே அப்புறமேட்டு வந்து டான் இந்த டான் தான் நம்ம சொல்லணும். டான் மாதிரி இருக்குன்னு நினைச்சா நீங்க போகாதீங்க. ஆனா படம் வந்து டான் மாதிரி கிடையாது. நம்ம விஜய் சித்து வந்துட்டு அவங்க வீடியோல வந்து இது வந்து டான் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அது டான் 2 கிடையாது. அதை விட பயங்கரமா இருக்கு இந்த படம். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. படம் வந்து செம்மையா இருக்கு. இந்த படத்துல வந்துட்டு நாங்க சொல்லாத நிறைய விஷயம் வந்து இந்த படத்துல வந்து இருக்குது. என்னடா இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க நிறைய விஷயத்த வந்து இன்னும் வந்து வெளியிலே இது பண்ணல. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ரிவ்யூ பார்க்காம நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்குறோம். ஓகே கைஸ், பாய். Uh...